இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே பெயர் தான், அது விஜய். இதில் என்ன இருக்குது, அவர் பேர் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிறது, வைரல் ஆகிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த தடவை அவர் ட்ரெண்ட் ஆகிறது அவர் நடித்த படத்துக்காக இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்களுக்காக. ஒரு பக்கம் கல்பாத்தி வீடு கல்யாணத்தில் த்ரிஷாவோட ஜோடியா என்ட்ரி கொடுத்தது, இன்னொரு பக்கம் மனைவி சங்கீதா கொடுத்ததா சொல்லப்படுற விவகாரத்து மனு. இது எல்லாத்துக்கும் மேலே மகளிர் தின கொண்டாட்டம் ஒரு கேவலமான அரசியல் அப்படின்னு அமீர் அவர்கள் கொளுத்தி போட்டிருக்கக்கூடிய வெடி. இப்படி தளபதிக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் நெருக்கடி. என்னதான் நடக்குது, டீட்டெயிலாக பார்ப்போமா? முதல்ல அந்த வைரல் வீடியோ பற்றி பார்ப்போம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தி சுரேஷ் வீட்டு விசேஷம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினுடைய சார்பில் பிகில் திரைப்படமாக இருக்கட்டும், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தி கோட் திரைப்படமாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிருக்காரு. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வேற விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகை, ஒரு வெறித்தனமான ரசிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டு விசேஷத்துக்கு எப்படி விஜய் வராமல் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். அங்கே விஐபிகள் கூட்டத்தில் நம்ம எல்லார் கண்ணுமே தேடினது நம்ம தளபதியை தான். தளபதி வந்தார், ஆனால் அவர் தனியாக வரல, ஜோடியாக வந்தார். அங்கே நடந்ததே வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். விஜயும் த்ரிஷாவும் அந்த திருமணத்துக்கு ஒரே காரில் ஒன்றா வந்து இறங்கினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி கோல்டன் கலரில் காம்பினேஷன் மேட்ச் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருந்தது ரசிகர்களிடையே பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இப்படி அவங்க ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே காரில் ஒன்றா வந்தது பலருக்கும் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எரியரித்தியில் எண்ணெயை ஊற்றி விட்ட மாதிரி அவர் விஜயனுடைய பாடி கார்டு இருக்கார் இல்லையா, ஆருண் சுரேஷ், அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் எப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்க வச்சிருக்கு. விஜயனுடைய ஆதர்சன பாடி கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக விஜய் கூட ஒர்க் பண்ணி இருக்காரு. அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு கோட் ஒன்று போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, வதந்திகளை தாண்டி எட வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி ஒரு கோட் ஒன்று இங்கிலீஷில் போட்டுட்டு கில்லி படத்தில் வரக்கூடிய கொக்கரோ பாட்டு, அந்த பாட்டை வந்து போட்டிருக்காரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விஜய் த்ரிஷா இந்த வைரல் வீடியோவுக்கு அப்புறமா அவர் அந்த கோட்டை போட்டிருந்தாருனா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு நம்மளே இது ஒன்று மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க ஜோடியாக வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே விஜயனுடைய பாடி கார்டான ஆருண் சுரேஷ் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டதை வச்சு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த ஸ்டோரியில் அந்த விஷயத்தை வச்சிருக்காரு அப்படின்னா இது எதுவுமே எதேச்சியாக நடந்தது இல்லை போல, இதன் மூலமாக ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க போல அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் ஒரு பக்கம் இதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கரெக்டான விஷயம் தானே. வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோர்ட்ல ஒரு விஷயம் வைக்கிறாரு. சொல்லி வச்ச மாதிரி அடுத்த சில மணி நேரங்களில் விஜய் த்ரிஷா அந்த திருமணத்துக்கு ஒன்னா ஜோடியா வராங்க அப்படின்னா இது எதுவுமே ஒன்று எதேச்சியா நடந்த மாதிரி இல்லையே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் பண்ணி இதன் வழியா ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி தானே இருக்கு. இப்படி த்ரிஷா அவர்களுடைய விஷயம் ஒரு பக்கம் இருக்க, விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றின விஷயங்கள் நம்மளை மேலே ஷாக்கிங் ஆக்குது. விஜயுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவகாரத்து மனு தாக்கல் செஞ்சதா சொல்லப்படுது. அந்த மனுவில் சங்கீதா ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம். வீட்டில் என்னோட உரிமைகள் மறுக்கப்படுது, குறிப்பாக என்ன பொருளாதார ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியல் ஐசோலேஷன், என்னை தனிமைப்படுத்துறாரு விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக விஜய்க்கு வேற ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவு இருக்குன்னு அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற செய்திகள் தான் இப்போ இந்த த்ரிஷா விவகாரத்தோட முடிச்சு போட்டு நம்மளை பல விஷயங்களை யோசிக்க வைக்குது. அவரும் அந்த ஆருண் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய பாடி கார்டு வதந்திகள் தாண்டி எழும் அப்படின்ற மாதிரி போட்டதை வச்சு ஏதோ ஒன்று கனெக்ஷன் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள், அதை சுற்றி வரக்கூடிய சர்ச்சைகள் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இப்போது ஒரு முழு நேர அரசியல்வாதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். இன்னைக்கு மார்ச் 7 மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் தாவேகா மகளிர் அணி சார்பாக ஒரு பெரிய கூட்டத்துக்கு அவர் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அங்கே பெண்களுக்கு பல வாக்குறுதிகளை அவர் அள்ளி வீச போறார் தளபதி அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் இயக்குனர் அமீர் செம்மையா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிற மாதிரி சில விமர்சனங்களை முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. அவர் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதை விமர்சனம் பண்ற மாதிரி காட்டமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சொந்த மனைவி மகளையே வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு இப்ப மகளிர் தின விழா கொண்டாடுறது ஒரு கேவலமான அரசியல் நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. அடிப்படையில் திமுக ஆதரவாளரான இயக்குனர் அமீர் அவர்கள் விஜயோட இந்த இரட்டை வேடத்தை வெட்ட வெளிச்சமாக்க போறேன் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்காரோ. வீட்டு பெண்ணையே மதிக்காதவர் நாட்டு பொண்ணுங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்ற ரீதியில அமீர் எழுப்பின இந்த கேள்வி இப்போ அரசியல்ல பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. என்னதான் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்த விஷயம் அப்படின்னாலுமே கூட இது வெளியில வரும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ நேரடியாக தான் கேள்வி எழுப்புறாரு. விஜயனுடைய அரசியல் பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அவருடைய இமேஜை கண்டிப்பா பாதிக்குமா? த்ரிஷா கூட இருக்கிறது வெறும் நட்பு தானா, இல்ல உண்மையிலேயே சங்கீதா கோட்படி ஏறி விஜய் மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா? விஜய் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதாவது பேசுவாரா, அவர் செல்லின் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரா, அல்லது தொடர்ந்து இப்படியே மௌனமாகவே இருப்பாரா? சினிமாவில் சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இருக்கிற விஜய் அரசியலையும் தடம் பதிக்க ரெடியா இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றின இந்த விமர்சனங்கள் ஒரு பெரிய சவாலாக தான் அவருக்கு மாறி இருக்குன்னு சொல்லணும். ஒரு பக்கம் த்ரிஷாவுடனான நெருங்கிய நட்பு, இன்னொரு பக்கம் மனைவி கொடுத்ததா சொல்லப்படுற விவகாரத்து மனு, இதுக்கு நடுவில் அமீர் மாதிரியான ஆட்களுடைய காட்டமான விமர்சனம், இதுக்கெல்லாம் தளபதி மௌனம் கலைப்பாரா, அவர் சைட்லேருந்து என்ன சொல்ல போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.
விஜயனுடைய பாடிக்கான ஆருண் சுரேஷனுடைய இன்ஸ்டா ஸ்டோரி இப்படி பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏங்க இதில் என்னங்க இருக்குது, அவர் பாடி கார்டு அப்படின்றதுனால அவர் தனிப்பட்ட முறையில் கூட வேறு ஏதாவது வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்துக்கும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கும் பலமாக ஏதோ ஒரு முடிச்சு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாட்டாக இருக்கட்டும், அங்கே வச்சிருக்கக்கூடிய கோட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்குது. ஒருவேளை இதெல்லாம் முன்னாடியே திட்டமிட்டு தான் அந்த மாதிரியான ஸ்டோரி அவர் வந்து மறைமுகமாக இன்டெரக்டாக அந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வர மாதிரி வச்சாரா, அல்லது இவங்க அதை பண்றதன் மூலமா இவங்க ஏதாவது உலகத்துக்கு சொல்ல வராங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விவகாரத்தில் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? அமீர் சொல்றது உண்மையாவே சரியா, இல்லை இதெல்லாம் விஜயை வீழ்த்து நடக்கிற அரசியலா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.